தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் மிஸ்டர் தமிழனின் அன்பு வணக்கங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் தமிழியல் மாநாடு, அதாவது 5வது அனைத்துலக தமிழியல் மாநாடு வந்து இன்றைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை உங்களுக்கு முழுசாக காட்ட போகிறோம். ஓகே, அது பெரிய முழுமையான விவரங்களை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடலாம். அதாவது வந்து இந்த தமிழியல் மாநாடானது இதுவரைக்கும் 4 அனைத்துலக தமிழியல் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இது வந்து 5வது மாநாடு என்பதும் இந்த மாநாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னென்னா இந்த மாநாடு வந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 50வது ஆண்டு, அதாவது இந்த பொன்விழாவிலே வருகின்ற மாநாடாக இந்த 5வது அனைத்துலக தமிழியல் மாநாடு காணப்படுகின்றது. அனைத்துலக தமிழியல் மாநாடு இப்பொழுது கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த தமிழியல் ஆய்வு மாநாட்டினுடைய முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கின்றது. இந்த மங்கள விளக்கினை முதல் சுடரினை ஏற்றி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். நன்றி. தொடர்ந்து இன்று தமிழியல் ஆய்வு மாநாட்டில் திறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் கனியப்பன் பஞ்சாங்கம் அவர்களை மங்கள சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்களை மங்கள சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
நன்றி. தொடர்ந்து மேலாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களை மங்கள சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்ந்து பேராசிரியர் விசாமுருகன் ஐயா அவர்கள் மங்கள சுடரினை ஏற்றி வைப்பார். கடல்தனில் அமுதோடு கலந்த மிடறி நீலடக்கிய வேதியனே இதுவோயமை ஆளுமாறு இவதொன்றமக்கில்லையேல் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே எல்லாம் தேடி அறிந்து கொண்ட ஒரு சிந்தனை சிற்பியவர். திறனாய்வினுடைய திறன்களை எல்லாம் நன்றாக அறிந்த ஒருவர். பலராலும் நன்கறியப்பட்ட ஒரு மிகச்சிறந்த புலமையாளர். உங்களை எங்களுடைய மாநாட்டுக்கு வருகை தந்து திறப்புரை வழங்குமாறு நாங்கள் இருகரம் கூப்பி வருக வருகிற வரவேற்கின்றோம். ஈழம் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கான இருப்பனங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக முதலும் வட்டியுமாக கொடுத்த ஒரு காலமாக 19ஆம் நூற்றாண்டை நாங்கள் பார்க்கிறோம். அதை தமிழகத்தவர்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறான அரிய பல பணிகளை எம்மவர்கள் செய்திருக்கிறார். அதனுடைய ஒரு நீட்சியாக 20ஆம் நூற்றாண்டு அமைகிறது. 20ஆம் நூற்றாண்டு ஒன்றும் 19ஆம் நூற்றாண்டுக்கு சளைந்தது அல்ல. 20ஆம் நூற்றாண்டிலேயும் எம்மவர்கள் பல்வேறு புலங்களிலே கோலம் செய்திருக்கிறார். கவிதையை எடுத்துக்கொண்டால் அந்த கவிதை பாரம்பரியத்துடைய செறிவு, புதிய புதிய பொருண்மைகளை கையாளுகின்ற பாங்கு, குறியீடு, படிமம், மொழி கையாளுக என்று எம்மவர்கள் இந்த கவிதையிலே பல்வேறு விதமான பரிசோதனை முயற்சிகளை செய்து அதற்கு முன்மாதிரியாக விளங்கினார். அதே போல தமிழ் இலக்கிய பாரம்பரியத்திலே ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக இருக்கின்ற புலம்பெயர் இலக்கியம் என்கின்ற அந்த இலக்கிய பிறப்பிலே ஈழத்தவர்கள் முயன்று அருமையான பல்வேறு படைப்புகளை கலாநிதி எஸ். கபனீசன் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. அவருக்கான நினைவு பரிசிலை வழங்கியது கண்டி புனித அந்தோனியார் கல்லூரியில் தமது ஆசிரியர் பணியை ஆரம்பித்தார். 1969ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர் குழுவில் சேர
பேச்சு போட்டிகளை தொடர்ந்து மூன்று மாணவர்களும் 96 புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். இவர்களுக்கு உங்களுடைய கௌரவங்களை வழங்குங்கள். இரண்டாம் இடத்தினை 2 மாணவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த செல்வி ஜோல் லபிசனா, யா இந்து மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த செல்வி ர லதுசா. நூலாசிரியர், உரையாசிரியர், போதகர் ஆசிரியர் வகுத்த மூவக ஆசிரியரோடு நான் பரிசோதனாசிரியர் என இன்னும் ஒன்று குட்டி இவர் தொழில் அந்த மூவர் தொழிலும் பார்க்க மிக கடினது என்றும் அவர் அறிவு முழுவதும் இவருக்கு வேண்டியது என்றும் வற்புறுத்தி சொல்லுகிறேன். போதனாசிரியர் அதே மாதிரி பரிசோதனாசிரியர் கிரிட்டிசிசம் தான் அவர் சொல்றார். கிரிட்டிசிசம் என்ற ஆங்கில சொல்லிருக்கு தமிழ்ல என்ன சொல்ல போடுவது என்று பல பேர் போராடி இருக்காங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் ஆராய்ச்சி, விமர்சனம், குணதோஷ விளக்கம், ரசனை, திறனாய்வு, நூல் நலம், இலக்கிய திறனாய்வு விளக்கம், மதிப்பீடு, பாநலன் திறன், திறனாய்ந்து தெளிதல். நான் என்னுடைய தமிழ் இலக்கிய திறனாய்வு வட்டத்துல இந்த விரிவா பல சொற்களை கொடுத்துருக்கேன். அவ்வளவு சொற்களை பயன்படுத்திருக்காங்க. ஆனா ஏன் நம்ம தமிழர்களுடைய இந்த பரிசோதனை ஆசிரியர் கரெக்டா இருக்கிறதா? அதுதான் திருநாவாளனுக்கு மிக சரியான சொல்லு. பரிசோதிக்கிறவன் பரிசோதனை ஆசிரியர் ரொம்ப பொருத்தமான சொல்லு. அந்த வளைவுக்குள்ளாலே நாங்கள் உங்களை வருவித்திருக்கின்றோம். ஒரு பிரகாசம், ஒரு புத்தொழி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழகமும் கலைப்பீடமும் அந்த கலைப்பீடத்தில் இருக்கின்ற மூத்த துறையாகிய தமிழ் துறையும் தன்னுடைய 50வது ஆண்டை இந்த நடப்பாண்டிலே